6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக எஸ்இடிசி பஸ்ஸஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கும். ஸோ இங்கேருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் நம்ம பண்ணுறதுக்காக கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பஸ்ஸஸ் கிளாம்பாக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கிளாம்பாக்கம் வழியாக போயிருக்கோம், கிளாம்பாக்கம் உள்ளே வந்திருக்கோம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் சில வீடியோஸ் பண்ணவே இல்லைங்க. ஸோ அதாவது என்ன சொல்லணும்னா டிஎன்எஸ்சிசி பண்ணியிருப்போம், பட் எஸ்இடிசி இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா புதுசாக BS6 பஸ்ஸஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க எஸ்இடிசியில். 6 வருஷம் கழிச்சு தாங்க புது பஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை ட்ரை பண்ண தான் இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்போம். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. ஸோ சில பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குலாம் போகுதுன்னு விட்டுருக்காங்க. பட் அது வந்துட்டு இன்னும் ஆன்லைன் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல. ஸோ எந்த டைமிங்கில் போகும்னு தெரிலங்க. ஸோ அதுக்காக தான் கிளாம்பாக்கம் வந்துட்டோம். ஸோ கிளாம்பாக்கம் வந்துட்டு இங்கேருந்து எந்த பஸ் கிடைக்குதோ அதில் நம்ம விலாக் பண்ணலாம் தான் ஐடியா வந்திருக்கோம். இந்த ரூட் தான் இந்த பஸ் தான் ட்ராவல் பண்ண தெரில, எந்த பஸ் கிடைக்குதோ ஸோ அதில் விலாக் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு எந்த பஸ் இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்துலாம் வாங்க. நிறையா டைம் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம இன்னாகரல் விலாக்லாம் பண்ணியிருப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இன்னாகரல் விலாக் பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணாங்க. ஸோ ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க எல்லாத்தையும் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. இப்போது நம்ம கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக சூப்பராகவே இருக்குதுங்க. நிறையா ஷாப்ஸ் கூட இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் நிறையா ஹோட்டல்ஸ் வச்சுட்டாங்க. இங்கே வாசல்லேயே உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்மால் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பில்ட் பண்ணி நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி வைஸும் நல்லா பக்காவாக இருக்குங்க. ஸோ டக்குன்னு இங்கே வந்துட்டு க்ரௌட் சேராமல் க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஏர்போர்ட் ஃபீல் மாதிரி தாங்க இங்கேயும் நம்மளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கொடுக்குது. இது வரைக்கும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பக்கம் தாங்க போயிருப்போம் ஆம்னி பஸ் விலாக் பண்ணுறதுக்காக. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட் பக்கம் போகிறோம். ஸோ எஸ்இடிசி பஸ்ஸில் அங்கே தான் நிற்கும். இப்போ அங்கே உள்ளே போயிட்டு நம்ம எந்த பஸ் ட்ராவல் பண்ணணும்னு பார்க்கலாங்க. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துமாங்க. ஸோ இன்ட்ரோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தோங்க. பஸ்ஸு எங்கே இருக்குது ஸ்பாட் பண்ணலான்னு. பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு புது பஸ்ஸும் இல்லைங்க. ஸோ ஏன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி பயம் வந்துச்சுங்க. திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு தான் போனோம் போல், ஒரு பஸ்ஸும் காணவே நினச்சிருந்தோங்க. சரி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வரையும் போயிட்டு பஸ்லாம் இங்கே சென்டரில் பார்க் பண்ணியிருப்பாங்க பிளாட்ஃபார்ம்லேருந்து சென்டரில். ஸோ அங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், பஸ் எங்கேயாச்சும் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும்னு நினச்சோங்க. அதே மாதிரி ஒரு பஸ்ஸு இருந்ததுங்க. ஸோ பேண்டிக்கிறான் பார்த்தீங்களா, இவன் தாங்க இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஹீரோ. பிராண்ட் நியூ அசோக் லேலாண்டோடைய BS6 சேஸுங்க. அதில் MGயோடைய லீரா பாடி பில்ட் பண்ண நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ். ஸோ இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எதனால சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸும் ஆப்ஷன் அது இல்லைங்க. ஸோ நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகலாம், இன்டீரியர் தமிழ்நாடு டவுன் சவுத் தமிழ்நாடு வரைக்கும் போகலான்னு பிளான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த பஸ் இல்லாமல் ஒரே ஒரு பஸ் இவன் மட்டும் தான் நிற்கான். இவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸு. ஸோ மொத்தம் 2 பஸ் தாங்க இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா MGயோடைய பாடி பஸ்ஸுங்க. அது ரெண்டுமே திருச்சி தாங்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் நீங்கள் ஃபுல் விலாக் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கிட்ட போயிடலாம். பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் உள்ள புது அமினிட்டிஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்துலாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆசைங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆகட்டும், நம்ம கர்நாடகா கேரளா ஆகட்டும், ஸோ அவங்களாம் புது பஸ்ஸை லான்ச் பண்ணும்போது தமிழ்நாடு எந்த விதமான லக்ஸரி பஸ் லான்ச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு ஆசைங்க நம்ம ஊர் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சர்ஸ் லக்ஸரி பஸ் வராதுன்னு. அதோடைய கனவை இன்றைக்கி நிறைவேற போகுதுங்க. இன்றைக்கி நிறைவேறிச்சிங்க. ஏன்னா நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி செகண்ட் டே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம பஸ்ஸில் போயிட்டு மற்ற டிஎஸ்சி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு பஸ்ஸோடைய புது ஹீரோ இவன் தாங்க. ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான கலர் பிஸ்தா க்ரீனுங்க. நார்மலாக மற்ற பஸ் பழைய பஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கிஷ் க்ரீனாக இருக்குங்க.
இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீன் பிஸ்தா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வித் கிரே கலர் ஸ்டைப்ஸோட. அண்ட் இது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எம்ஜிஓடைய லீரா பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. இப்போ நீங்கள் இந்த பஸ்ஸோடைய லைட்டிங் எல்லாமே எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய உள்ள லைட்டிங் வச்சு இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனேன் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் கிட்டலாம் புதுசாக லைட்னிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா டிரைவர் கேபின்ங்க. ஸோ அசோக் லேலாண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டிரைவர் கேபின் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரத்துக்கு குஷனு, ஸோ இங்கே டிரைவர் தூங்குறதுக்கு ஒரு இடம் ஸ்பேஸு, அண்ட் இங்கே அட்டெண்டர் உட்காரத்துக்கு ஒரு இடம். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா பெரிய ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணாக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே எல்லாத்தோடைய சுவிட்ச் போர்ட் கீபோர்ட்ஸ் இங்கே தாங்க இருக்கும். ஸோ லைட் ஆகட்டும், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் ரூம் வச்சுருக்காங்க. இங்கே ஏதாவது ஸ்பேஸ் அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா புதுசாகவே நல்லா பக்காவாக இருக்குதுங்க. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ நேற்று தான் பஸ்ஸு இன்னாகல் பண்ணால் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கவர் கூட எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் இருக்குதுங்க. ஸோ நல்லா புதுசாக நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ஒரு லக்ஸரி பஸ் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான இன்டீரியர்ஸ் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா எலிகெண்ட்டாக கிளாசிக்காக. அண்ட் இதில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீப்பர்லேயும் என்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ், பஸ்ஸு தாண்டி நம்ம பஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ அதுக்குள்ளே வாங்க இப்போ இந்த பஸ்ஸோடைய உள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அலாரம் பட்டன் கொடுத்துருக்காங்க, அலாரம் ஸ்பீக்கரும் அண்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன கிளாக் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் எல்லாத்துலேயும் ஒட்டியிருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த பஸ்லேயும் ஒரு குரல் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கர் பண்ணி. பஸ்ஸோடைய சீட்டிங் வைஸ் பார்த்துடலாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்பர் பர்த் மட்டும் தான், ஸ்லீப்பர் பர்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது 10 டபுள் அப்பர் கொடுத்துருக்காங்க, 5 சிங்கிள் அப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டில் 20 சீட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க உட்காரத்துக்கு. அண்ட் இந்த பக்கம் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா 10 சீட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரோவில் பார்த்தா இங்கே டபுள் சீட் அண்ட் சிங்கிள் சீட். ஸோ சென்டரில் இன்னொரு சீட் எக்ஸ்ட்ரா சீட்டாக கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி சீட் பெல்ட்ஸ் எல்லா சீட்லையும் இல்லை இருக்குதுங்க. அண்ட் இங்கே எமர்ஜென்சி டோர் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். அவங்களுக்கு சார்ஜிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி கொடுத்துருவாங்க. உள்ள லைட்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே எல்இடி லைட்டும் அண்ட் இங்கே நேம் போர்டு லைட் மட்டும் தாங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா சூப்பராகவே எல்இடி லைட்லாம் நல்லா பளிச்சுனே இருக்குதுங்க. நீங்கள் இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. லைட்டிங் இல்லாமல் ஸோ இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி அதில் சொல்லியிருப்பேன், நான் இன்றைக்கி சீட்டில் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ சீட்டில் என்னென்ன புதுசாக ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணவும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடலாங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பஸ்ஸை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க வாங்க.
இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய கம்பேரிசன் பார்த்துலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓடி இந்த BS3 நான் ஏசி பஸ்ஸுக்கும் இப்போ ஓடுற BS6 நான் ஏசி பஸ்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்ஜின்ங்க. அது பார்த்தீங்கன்னா BS3, இது பார்த்தீங்கன்னா BS6. ஸோ ரெண்டுமே அசோக் லேலண்டில் வர பஸ் பாடி தாங்க, செஸ் தாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த புது நான் ஏசி பஸ்ஸில் தாங்க உங்களுக்கு 2 டைப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சஸ்பென்ஷன் இருக்கும், ரியர்லேயும் சஸ்பென்ஷன் இருக்கும். மற்ற பஸ்ஸில் இந்த பஸ் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் மட்டும் தான் சஸ்பென்ஷன் இருக்குங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வைஸ். ஸோ பழைய பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன் வித் மீடியம் க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. நம்ம BS6ல பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய அமல்டிஸ்ங்க. ஸோ இந்த பஸ் கம்பேர் பண்ணால் இப்போ வந்துருக்கு புது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா ட்ராவல் வைஸில் பார்க்குறாங்க. மீதி இருக்கிற அமல்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலில் பார்க்கலாம். ஹலோ, இருங்க, வீடியோ எடுத்துருக்கேன். வந்திருக்கான் ஆமாம் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஓல்டேஜ் பீப்பிள், அதாவது சீனியர் சிட்டிசன் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புது ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எம்ஜியில் மட்டும் புது பஸ் வரலங்க. ஸோ பிரகாஷ் வேகா மாடல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு லான்ச் பண்ணாங்க. மொத்தம் 2 செட்டில் லான்ச் பண்ணாங்க. எம்ஜிலி லீலாலி லான்ச் பண்ணாங்க, அதேமாதிரி பிரகாஷ் வேகாலி லான்ச் பண்ணாங்க. அண்ட் இப்போ எம்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே சீட்ரு மட்டும் தாங்க இருக்கும், மேலே ஸ்லீப்பர் இருக்கும். பட் பிரகாஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் பர்த், எம்ஜியில் சிங்கிள் பர்த் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்த் ரிமூவ் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோவர் பர்த்தை ஸ்லீப்பர் பர்த் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வயசான பேசஞ்சர் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த லோவர் பர்த்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சிடிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இது பிரகாஷா அது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் தான் போட்டுப்பாங்க. ஸோ அது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி லோவர் பர்த் வந்தால் பிரகாஷ் சீட் பஸ்ஸுங்க, அண்ட் லோவர் பர்த் இல்லாமல் சீட்டாக பார்த்தீங்கன்னா அது நான் ஏசி பஸ்ஸுங்க. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபீச்சர் நான் எதுக்கு உங்களுக்கு முக்கியமானு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி வேரியன்ட் பஸ்ஸும் ஓடுது, நான் ஏசி வேரியண்ட்டும் ஓடுதுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் பர்த்தும் இருக்குது. ஸோ ஏசி ஃபுல்லி ஸ்லீப்பரும் ரன் ஆகுது, ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் ரன் ஆகுதுங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி சீட் கம் ஸ்லீப்பரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த் மட்டும் தாங்க இருக்கும், லோவர் பர்த் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஸ்சிடிஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சீனியர் சிட்டிசனுக்காக அண்ட் லோயர் பர்த்லையும் ஸ்லீப்பர் வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பஸ்ஸில் அந்த மாதிரி லோயர் சிங்கிள் பர்த் வருங்க. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸும் திருச்சிக்கு தாங்க போகுது. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஹீரோ நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பரும் திருச்சி தாங்க போகுது. பக்கத்தில் பார்த்தா அல்ட்ரா டிஎக்ஸ், ஸோ ஃபுல்லி சீட்ரு நான் ஏசி சீட்ரு பஸ்ஸும் திருச்சி தாங்க போகுது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து நைட் 9:30க்கு டிபார்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் பேசிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் லைட்டிங் வச்சு லைட்டிங் இல்லாமல் உள்ள இன்டீரியர்ஸ் என்னென்ன அமெனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, ஸோ சீட் இருந்தால் என்ன, ஸ்லீப்பரில் என்ன, ஒரு டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்க. இதுக்கு மேலே பஸ்ஸு எத்தனை மணிக்கு இங்கே கிளாம்பாக்கத்தில் 9:30க்கு எதுதான் சொல்லியிருப்பாங்க, திருச்சிக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது, ஸோ நடுவில் ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜர்னி வைஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கா, டிக்கெட் ஃபேர் என்ன, நம்ம ஒன்றா பார்க்கலாங்க. இன்னும் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டிபார்ச்சர் ஆகும்போது. சரி வாங்க நம்ம டிபார்ச்சர் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள சீட்டில் வந்துட்டு நம்ம என்ன உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பைபாஸ் போனதுக்கப்புறம், அதாவது பரனூர் டோல் கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம கேபின் ரைடு கண்டினியூ பண்ணலாம். எஸ்சிடிசியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சமி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம ஊர் பஸ் தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில் எஸ்சிடிசியில் கேபின் ரைடு எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாங்க. இப்போது நம்ம பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் என்னென்னு பார்த்துலாங்க. புது பஸ்ஸாக இருக்குது, ஸோ டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, ஸோ மற்ற பஸ்ஸோட ரேட் ஃபேர் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் யூஸ்வலாக சென்னையிலேருந்து திருச்சிக்கு நான் ஏசி சீட்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ணிங்களோ ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதே டிக்கெட் ஃபேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டரில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 315 ரூபா வாங்குறாங்க. அண்ட் ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா 485 ரூபா வாங்குறாங்க. ஸோ சிங்கிள் பர்த் இருந்தாலும் சரி, டபுள் பர்த் இருந்தாலும் சரி 485 ரூபா வாங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிக்கெட், அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த டிக்கெட் ஃபேர் வருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அடிஷ்னலாக கன்வீனியன்ட் ஃபீஸ் சேர்த்து ஒரு 50 60 வரைக்கும் அதிகமாக வருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு டக்குன்னு நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி இந்த டிக்கெட் ஃபேர் சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் தாராளமாக புக் பண்ணலாம். எஸ்சிடிசி வெப்சைட் அவங்க வெப்சைட் இருக்குங்க. ஸோ அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க.
நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு டிபார்ச்சர் ஆச்சுங்க. அண்ட் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டக்டர்னாலும் சரி டிக்கெட்டும் கொடுத்துறாங்க. ஸோ டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து திருச்சி வரைக்கும் இன்றைக்கி டிக்கெட் ஃபேர் 315 ரூபா வாங்குறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க 315 ரூபா ஃபேர். அண்ட் அதுதாங்க டிக்கெட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போது நம்ம ஸ்லீப்பரில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்துலாங்க. அதுக்கப்புறம் சீட் இருக்குது போகலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்பரில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் டபுள் போகலாம். ஸோ காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இது ஒரு நான் ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஃபேன்ஸு கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட் ஸ்ப்ரெட் எதுவுமே இல்லைங்க. ஸோ புது சீட் கவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோ கிட்டயும் சரி அண்ட் உள்ளேயும் சரி ப்ரைவசி ப்ளூ கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கே லாக் இருக்குங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பேக் ரெஸ்ட் தாங்க எம்ஜியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எந்த விதமான செப்பரேட்டட் பில்லோ கொடுக்கலங்க. ஸோ எலிவேட்டட் பில்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் கொடுக்காம ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்குங்க. ஸோ அதுவும் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. அதே மாதிரி டபுள் அப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேம் ஃபெசிலிட்டிஸ் தாங்க இருக்குது. டபுள் அப்பரில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டடாக ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு ஃபேன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் இன்டர்மீடியேட் தடுக்கிறதுக்காக இங்கே ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. சிங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அப்பரில் மொபைல் ஹோல்டர் இங்கே கொடுக்காம இந்த இடத்துல சைடில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸாக இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க சீட்டில். ஸோ நீங்கள் ஸ்லீப்பரில் அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்க வாங்க. அண்ட் இப்போ நம்ம சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சீட் கவருங்க. ஸோ சீட் கவர் மற்ற எஸ்சிடிசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் ஃபினிஷாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ண துடைக்க ஈஸியாக இருக்குங்க. அண்ட் ஒரு ஹெட் கவரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஹேண்டில் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பட்டனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹேண்ட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே புஷ்பேக் பட்டன் இருக்குங்க. ஸோ புஷ்பேக் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சாயலாங்க. ஒரு செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க நல்லா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் பவுச் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஸ் நம்ம விண்டோ ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸும் நல்லா ப்ளூ கலர் ஸ்க்ரீன்ஸ். புது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா புது ஸ்க்ரீன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ நான் ஏசினால இங்கே சார்ஜிங் பாயிண்ட் ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா சிங்கிள் பத்துக்கும் ஒரு ரீடிங் லைட் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க டபுள் சிங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா அமெனிட்டிஸும் சேமாக தாங்க இருக்கும். பட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அங்கே ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் கொடுக்காம ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் தாங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஜி பாடி பில்ட் பண்ண பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி தமிழ்நாடு விட்டு பக்கத்து ஸ்டேட்லையும் சரி நம்ம நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் வேரியண்ட்டில் தாங்க இருக்கும். ஏசி ஸ்லீப்பர்னால் எம்ஜி லீராவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எம்ஜி கிளைசர் இசட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி கிளைசர் இசட் +ல் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் பஸ் தாங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயே எம்ஜியில் நான் ஏசி பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஜியே ஃபஸ்ட் டைம் நான் ஏசி பஸ்ஸை இங்கே தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏசி நான் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் வேரியண்ட்டில். ஃப்ரண்ட்டில் இங்கே இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைகள். ஸோ அவங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அரை டிக்கெட், அதாவது ஆஃப் டிக்கெட்டுங்க. ஸோ ஆஃப் டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சென்னை டு திருச்சி பார்த்தீங்கன்னா 315 ரூபா பே பண்ணுறவங்க. ஸோ அதில் பாதி 170 ரூபா கிட்ட வரைக்கும் நம்ம இன்றைக்கி பே பண்ணுவாங்க 5 வயசுலேருந்து 12 வயசு குழந்தைங்களாக இருந்தால். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிட்ட ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் இல்லை, எங்கிட்ட யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பாயிண்ட் தான் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக் டைப்பும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஃபோன் வைக்கிறதுக்காக சின்னதாக பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஃபோன் வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேசஞ்சர்ஸ்க்கு அண்ட் டிப்போ மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசஞ்சர் பற்றி பார்த்துனாங்க. பேசஞ்சர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சீட்டில் என்னென்ன இருக்குதோ ஸோ அதை அப்படியே கரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணி வைக்கலாங்க. லைக் சார்ஜிங் போட்டு சார்ஜிங் பாயிண்ட் உடைக்காமல் இருக்குது. பழைய எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ டோர் பக்கத்தில் பார்த்தா 2 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் சீட்டு பார்த்துட்டு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, ஸோ அது உடைக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் எந்த டேமேஜ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டிப்போ மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துலாங்க.
டிப்போ மேனேஜ்மெண்ட் பற்றி நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணலாங்க. லைக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆக சொன்னால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வைக்கிறது, ஸோ சீட்ஸில் சின்ன சின்ன புஷ்பேக் ஒர்க் ஆகலாம் அதுக்கு, ஸோ அதுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ரெடி பண்ணி மெயின்டைன் பண்ணி பேசஞ்சர்ஸும் சரி டிப்போவில் ரெடி பண்ணுற மெயின்டெனன்ஸும் சரி, ஸோ இது ரெண்டுமே மெயின்டைன் பண்ணி பக்காவாக இருந்தால் இந்த பஸ்ஸு ஒரு கிங்கு தாங்க நான் ஏசி பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஏசியில் பேசிக் அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸாகவே இவங்க பஸ்ஸில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. அது எல்லாமே நீங்கள் பேசஞ்சர்ஸ் ஆகட்டும் அண்ட் டிப்போ மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஸோ இவங்க 2 பேருமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தால் இந்த பஸ்ஸு ரதம் மாதிரி ரன் ஆகுங்க. ஸோ சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும். A few hours later. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட் நைட் 12:30 மணி ஆகுதுங்க. விக்ரவாண்டி கிட்ட ரெஸ்ட் ஸ்டாப்காக நிறுத்திருக்கோம். ஒரு ரொம்ப ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க. யூஸ்வலாக வந்துட்டு டிஎன்எஸ்சிடி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் நிறுத்துற ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பை தான் நிறுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ரைட் பண்ணவில்லைங்க. ஸோ எல்லா பஸ்லையும் கேபின் ரைட் பண்ணுவோம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் பர்மிஷன் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தாண்டி வேணால் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவோம். ஸோ விக்ரவாண்டி தாண்டிக்கு அப்புறம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்னாங்க கண்டக்டர்லாம். ஸோ அதனால தான் நம்பி நான் வந்துட்டு ஜன்னல்லேருந்து தாங்க விண்டோ சீட்டில் உட்காந்தாங்க கொஞ்சம் தூரம் கிளிப்பிங்ஸ் எடுத்துருந்தோம். ஸோ சப்போஸ் விக்ரவாண்டிலேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஒரு 4 ஹவர் ட்ராவல் தாங்க இருக்குது. ஸோ இந்த 4 ஹவர்லையும் பர்மிஷன் தரலன்னா கேபின் ரைட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சுன்னா எஸ்சிடிசி பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸாக இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஏன் கேபின் ரைட் அலோவ் பண்ணலன்னு சுத்தமாக தெரியலங்க. ஸோ நம்ம ஒன்று கேபின் ரைடில் கொஞ்சம் ஜாலியாக கேபின் ரைட் தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதை கூட எடுக்கலன்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ என்ன ரீசன் தெரியல. பட் ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப் தான் நிறுத்திருக்காங்க. வாங்க இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். டிரைவரை நான் பர்மிஷன் தராரா தெரியல. சப்போஸ் தந்தாங்கன்னா கேபின் ரைட் வரும். அப்படி இல்லைனா விண்டோ கிட்டே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு என் கார்டு வந்து டேரெக்டாக திருச்சியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம சென்னையிலேருந்து பஸ்ஸு டிபார்ச்சர் ஆகும் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு தாங்க பஸ்ஸு சென்னையிலேருந்து டிபார்ச்சர் ஆகும். ஸோ அது மீறி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி 2 பஸ்ஸு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். பட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு உள்ளே போர்டிங் பாயிண்ட் பண்ணிட்டு தான் அகைன் பைபாஸ் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழுப்புரம்குள்ளே போவோம். ஸோ விழுப்புரம் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் பைபாஸ் பண்ணி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போய் ரீச் ஆகும். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு நம்ம அங்கே போய் பார்க்கலாங்க.
ஃபைனலி நம்ம திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒரு சூப்பரான ஜெர்னி. நம்ம எஸ்சிடிசிலேருந்து சூப்பராக வந்து இந்த திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம எஸ்சிடிசி ட்ராவல் பண்ணாங்க. அது ஏற்ற மாதிரி சூப்பராகவே இருந்ததுங்க. ஸ்டார்டிங்கில் தாங்க ஸோ கேபினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குனாங்க அந்த டிரைவர் அண்ட் அட்டெண்டரு. ஸோ போக போக அந்த விக்ரமட்டி டோல் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்து ஜாலி ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் வரைக்கும் எடுத்தோங்க. உளுந்தூர்பேட்டை தாண்டி அந்த ரூட் கட்டாகலாங்க சேலமுக்கும் திருச்சிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு கேபினெட் கண்டினியூ பண்ணிட்டுப்போம். சூப்பராகவே இருந்ததுங்க. 4:15 காலையில் கரெக்டாக 4:15 பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஒரு பெஸ்ட்டான பஸ்ஸுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸரி செக்மெண்ட் வகையில் நான் ஏசியில். ஸோ நீங்கள் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறதாகட்டும் அண்ட் டிப்போலேருந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் நம்ம எஸ்சிடிசி தருவாங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஃபங்க்ஷனால் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் வேளாங்கண்ணி ஸ்பெஷலாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1-2 தாங்க இப்போதைக்கு நார்மல் ரூட்டில் ரன் ஆகிடுது. இந்த வேளாங்கண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் ரெகுலர் ரூட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நிறையா ரூட்டில் புதுசாக கூட புது ரூட் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூட்லேயே ஆகட்டும் தமிழ்நாடுக்குள்ளேயே நிறைய பஸ்ஸஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்ப்பீங்க அண்ட் கண்ணு எதிர்க்க பார்ப்பீங்க, எல்லாம் ரன் ஆகும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் ஆகல மீட் பண்ணுறேன். டாட்டா.